மக்களுக்கு வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லி ஃபேஸ் தெரியாமல் சோஷியல் சர்வீஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ் சூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து ஸ்பைடர் மேன் வந்து வெளியூர்லலாம் வந்து ஒரு காப்பாற்றுற ஒரு ஆள். இங்கே வந்து நான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், எல்லாருக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கணும், ஃபேஸ் தெரியாத மாதிரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், யாருமே மூஞ்சி தெரியக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டிருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவேன் எல்லாருக்கும். வேலை இல்லாதவங்களாம் நிறைய வேலை வாய்ப்பு வாங்கி தருவேன். ஸோ என்கிட்ட இருக்கிற காசு எல்லாமே வந்து மக்களுக்கு செலவு பண்ணலாம். நான் சம்பாதிக்கிற காசுலேருந்து ஒரு 10% வந்து மக்களுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பிளானிங்கில் இருக்கேன். எவ்ரி சாட்டர்டே சண்டே வந்து மோஸ்ட்லி நான் சங்கம் இருக்குல்ல, சங்கம் ரெஸ்டாரண்ட்டு, அங்கே தான் இருப்பேன் நான் மெயினாக. ஸோ என்னை வந்து பார்க்கணுன்னா நீங்கள் சங்கம் ரெஸ்டாரண்ட்டில் நைட்டு ஒரு 11 மணிக்கு மேலே நீங்கள் வரலாம், சாட்டர்டே சண்டே மட்டும். ஸோ அதர்ஸ் டேயில் வந்து எதனாச்சும் சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டியில் இருப்பேன் நான். ஆமாம், இந்த இதில் தான் இருப்பேன், இந்த கேரக்டரில் தான் இருப்பேன். இதே கேரக்டரில் தான் இருப்பேன் நான். இதே செட்டப்பில் தான் இருக்கேன் சார். மற்ற நாளில் வந்து இதே செட்டப்பில் வேறு இடத்துல யாருக்கு ஹெல்ப் பண்ணுமோ அவங்கள நாடி போய், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 30-40 வயசு 28 வச்சுக்கோங்களேன், எல்லோரும் பிச்சை எடுக்கிறாங்க. அது நான் நிறைய பார்க்குறேன். நான் ஹோட்டலில் டீ குடிக்க வரும்போது சரி, அந்த மாதிரி ஆளுங்களை நிறைய பார்க்குறேன். அவங்கக்கிட்ட ஒன்றே ஒன்று வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்கள நான் ஓனர் ஆகி பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. ஸோ வந்து என்கிட்ட இருக்க காசில் ஒரு சின்ன செட்டப் பண்ணி ஒரு சின்ன கடையோ, பெட்டி கடையோ, இல்லை ரோட் கடையோ, எதனாச்சும் ஒரு கடை போட்டு கொடுத்து அவங்க சம்பாதிக்கணும். அதில் வர காசில் மற்றவங்கள திருப்பியும் இன்னொரு கடை போடணும். ஸோ அதே மாதிரி செயின் வந்து எல்லா இடத்துலையும் அப்படியே பரவணும். ஸோ என்கிட்ட இருக்க சின்ன ஒரு அமௌண்ட்டை வச்சு அதை பில்ட் பண்ணி அதில் வர இப்போ எதுவுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திக்கோங்கன்னா, ஒரு ஆள் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கார், ஒர்க் பண்ணுறதுக்கு சின்ன அமௌண்ட்டு கொடுத்து இந்த இடத்துல ஒரு கடை போட்டு தரேன்னா, அதில் வர காசில் 50% நான் எடுத்து இன்னொரு ஆளுக்கு செலவு பண்ணுவேன், இன்னொரு கடை போடுவேன். ஸோ இதே மாதிரி வந்து சென்னை ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப காலமாக ஆசை. ஒரு 10 வருஷமாக அதை நான் மனசில் வச்சுருக்கேன்.